இப்போ ராவணனால தன்னுடைய நாட்டுக்கு இலங்கைக்கு வந்து சிவலிங்கத்தை தூக்கின்னு போக முடியல. அதனால வருத்தமடைந்த ராவணன் என்ன பண்ணான், ஆஹா நாம வந்து சிவபெருமானை நம்ம கூட கூட்டின்னு போக முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு சிவபெருமானை, சரி ஈசா நான் உங்களை இங்கேயே வச்சுட்டு போனோன்னு நீங்க நினைச்சிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுண்டே சுவாமியை பார்த்து வழிபட்டான். சுவாமியை வழிபடணும்னா அங்க நீர்நிலை வேணும் இல்லையா அபிஷேகம் பண்றதுக்கு. அதனால தன்னுடைய சக்தியெல்லாம் பிரயோகிச்சு ஒரு குளத்தை தோற்றுவித்தானாம். அந்த குளம் வந்து இப்போ அங்க வந்து சந்திரகூபம் அப்படின்னு அழைக்கப்படுதான். அந்த கிணறோ குளமோ ஏதோ ஒன்று தோற்றுவிச்சிருக்கான் அந்த பகுதியில் ராவணன். அந்த நீர்நிலையிலேருந்து தண்ணீரை எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபட்டுட்டு இலங்கை திரும்பி போயிட்டானாம். இந்த இடத்துக்கு தினமும் சிவலிங்கத்தை வந்து பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி வணங்குறதுக்காகவே இலங்கையிலேருந்து ராவணன் வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு போறதாகவும் ஐதீகம் சொல்லப்படுகிறது. இந்த ஜோதிர்லிங்கத்தை வந்து அங்க இருக்க மக்கள்லாம் வந்து பைஜுநாத் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறதா புராணங்கள் சொல்கிறது. இந்த ஜோதிர்லிங்க ஸ்தல மகிமை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அடுத்த பகுதியில் இன்னொரு ஜோதிர்லிங்க ஸ்தலத்தை நான் தொடர்கிறேன். நன்றி. சிவாய நமக. ஓம் நம சிவாய. ஜெய் போலோநாத்.